ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தினேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய சில பேசிக் ஐடியாஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபிசிக்ஸ் அப்படின்னா என்னன்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபிசிக்ஸ் அப்படின்ற அந்த வேர்டோட அர்த்தம் என்னென்னா, நேச்சர்ஸை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு பிரான்ச் ஆஃப் த சயின்ஸ் தான் ஃபிசிக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினாமினாஸ் இதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டடி அதான் என்னென்னு சொல்லுவோம், ஃபிசிக்ஸ்னு சொல்லுவோம். நம்மளை சுற்றி எக்கச்சக்கமான நேச்சுரல் ஃபினாமினாஸ் நடந்துகிட்ருக்கு இப்போ கூட. ஃபார் எக்ஸாம்பிள், சோலார் எக்லிப்ஸாக இருக்கலாம், லூனர் எக்லிப்ஸாக இருக்கலாம், ஆர் கடல் அலை உருவாகிறதா இருக்கலாம், ஆர் காற்று அடிக்கிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர் ஒரு ஆப்பிள் ஃபால் ஆகிற மோஷனாக இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி எக்கச்சக்கமான நேச்சுரல் ஃபினாமினாஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த நேச்சுரல் ஃபினாமினாஸை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு பிரான்ச் ஆஃப் த சயின்ஸ் தான் ஃபிசிக்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபிசிக்ஸுன்றது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டடி. நிறைய எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டடி பேஸில் தான் ஃபிசிக்ஸே பில்டப் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்போது எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்க்கு எது தேவை அப்படின்னா டேட்டாஸ் தேவை. அண்ட் டேட்டாஸை நம்ம எங்கேருந்து எடுப்போம்னா மெஷர் பண்ணுறது மூலமாக தான் எடுக்க முடியும். அப்போ ஏன் மெஷர் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பிகாஸ் ஒரு லா இருக்குது, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா டெஃபினட்டாக நம்ம மெஷர் பண்ண தான் ப்ரூவ் பண்ண முடியும். இப்போது நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். எம்டி ஸ்பேஸில் ஒரு ஸ்டீல் பாலையும் ஒரு பேப்பர் பாலையும் சேம் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணோன்னா அது ரெண்டுமே ஒரே டயத்தில் பூமி வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வெறும் ஓரலாக சொல்கிறேன் அப்படின்னா அது வெறும் ஃபிலாசபியாக தான் இருக்கும். இதுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு சொல்யூஷனே இருக்காது. அப்போது இது எப்படி நான் கன்க்ளூட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாப் லாக் எடுத்துகிட்டு அண்ட் ஒரு மீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டு, ஸோ அந்த ரெண்டு பால்ஸையும் ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்ற அந்த ஹைட்டை மெஷர் பண்ணுறது மூலமாகவும் அது வந்து சேர்க்கான டைம் மெஷர் பண்ணுறது மூலமாகவும் என்னால் இந்த கிளைமை உண்மையிலே ரெண்டு ஸ்டீல் பாலும் ஒரு ஸ்டீல் பாலும் ஒரு பேப்பர் பாலும் சேம் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறப்போ சேம் டைமில் வந்து சேருமா அப்படின்றத இந்த கிளைமை நான் என்னால் வெரிஃபை பண்ண முடியும். அப்போ எந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு மெஷர்டு டேட்டாஸ் தேவை. ஸோ தட்ஸ் வை வி ஹாவ் டு மெஷர் சம்திங். அதனால தான் நம்ம மெஷர் பண்ணணும். அண்ட் ஸோ அப்போ மெஷர் பண்ணக்கூடிய குவான்டிட்டிஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். எனி திங் தட் இஸ் குவான்டிஃபையபிள்னால் அதாவது அளவிட முடிஞ்ச. ஸோ அதை அந்த குவான்டிட்டிஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், குவான்டிட்டிஸ், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் மீன்ஸ் எனி திங் தட் இஸ் குவான்டிஃபையபிள். அப்போது ஸ்டார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ஸை எண்ணவே முடியாது இல்லையா? ஸோ அப்போ ஸ்டார்ஸ்ன்றது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அது ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடையாது இந்த டெஃபினேஷன் படி. பிகாஸ் எனி திங் தட் இஸ் குவான்டிஃபையபிள், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு டெஃபினட்டான வேல்யூ இருக்கணும். ஸோ ஒரு இன்ஃபினிட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்ல முடியாது. அப்போ எனி திங் தட் இஸ் குவான்டிஃபைபிள் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம அதோட டைரக்ஷனல் சென்ஸை வச்சு ரெண்டாக பிரிக்க முடியும். ஒன்று ஸ்கேலார், இன்னொன்று வெக்டார். ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க, ஆரஞ்சு வாங்குறீங்க, ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்க. 1 kg ஆப்பிள், 2 kg ஆரஞ்சுன்னு சொல்லி வாங்குறீங்கன்னா இந்த 1 kg 2 kg அப்படின்ற இந்த டேட்டாஸ்லேயே அந்த மாஸை பற்றிய ஃபுல் டீட்டெயிலும் அடங்கிடும். அதுக்கு மேலே மாஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வி டோன்ட் ஹாவ் டு ஸ்பெசிஃபை எனி மோர் டேட்டாஸ். அப்போ இந்த மாதிரியான ஃபிசிக்கல் குவான்டிட்டி நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் வெக்டார் குவான்டிட்டின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குவான்டிட்டிஸை கம்ப்ளீட்டாக டிஸ்கிரைப் பண்ணணும்னா இன் அடிஷன் டு த நியூமரிக்கல் வேல்யூ நமக்கு அது என்ன டைரக்ஷனில் அந்த குவான்டிட்டி ஆப்ரேட் ஆகுதுன்ற அந்த டைரக்ஷனையும் மென்ஷன் பண்ணால் தான் அந்த குவான்டிட்டியை ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணதான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாடி மேலே நான் ஒரு 30 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 30 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்டாக நான் சொல்லிட்டேன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்டாக மீனிங்லெஸ். ஏன்னா இந்த 30 நியூட்டன் இப்படி ஆக்ட் ஆச்சுன்னா அந்த பாடியை அது இப்படி மூவ் பண்ணும். அதே 30 நியூட்டன் இப்படி ஆக்ட் ஆச்சுன்னா அந்த பாடியை அது இப்படி மூவ் பண்ணும். ஸோ அப்போ ஃபோர்ஸ்
30 அப்படின்ற அந்த நியூமரிக்கல் வேல்யூவில் ஃபோர்ஸை பற்றிய ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் அடங்கலை. அப்போ ஃபோர்ஸை ப்ராப்பராக டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இன் அடிஷன் டு த நியூமரிக்கல் வேல்யூ ஆர் நம்பர் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டைரக்ஷன் இன் ஸ்பேஸையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி டைரக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்ம வெக்டார் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவோம். ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு டைரக்ஷன் கிடையாது, ஜஸ்ட் இந்த நம்பர்ஸை சொன்னாலே போதும், ஃபுல்லாக டிஸ்கிரைப் ஆகிரும் இந்த குவான்டிட்டிஸ். ஸோ ஸ்கேலாருக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. லைக் மாஸ் சொல்லலாம், வால்யூம் சொல்லலாம், டென்சிட்டி சொல்லலாம், ஓகே, டைம் சொல்லலாம். இது எல்லாமே ஸ்கேலார்ஸ் தான். பிகாஸ் இது எதுக்குமே டைரக்ஷனல் சென்ஸ் கிடையாது. அண்ட் எதெல்லாம் வெக்டார்ஸில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸை சொல்லலாம். ஃபோர்ஸ் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, அதே மாதிரி வெலாசிட்டியை சொல்லலாம், ஆக்சலேஷனை சொல்லலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெக்டார் குவான்டிட்டிஸ் நமக்கு இருக்குது ஆக்சுவலாக ஃபிசிக்ஸில். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம ஃபோர்ஸ், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், மொமெண்டம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம், வெக்டார் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவோம். So, is it possible for you to understand this idea so clearly, right? Okay. Physical quantities அதோட டைரக்ஷனல் சென்ஸை வச்சு இந்த மாதிரி நான் ரெண்டாக பிரிக்க முடியும்னு சொன்னேன் இல்லையா. இதை தவிர இன்னொரு விதத்துலேயும் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை பிரிக்க முடியும். அது என்ன மெத்தட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை அடிப்படையில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் derived physical quantities னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம். அது என்னது ஃபண்டமெண்டல், அது என்னது டெரைவ்ட், ஏன் சில குவான்டிட்டிஸை ஃபண்டமெண்டல்னு சொல்கிறோம், ஏன் சில குவான்டிட்டிஸை டெரைவ்ட்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ கேன் கிவ் யூ தி ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் இட். முதல்ல எதெல்லாம் ஃபண்டமெண்டல் கீழே வருதுன்ற நம்ம பார்த்துடலாம். லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், amount of substance, and luminous intensity. And electric current. இந்த குவான்டிட்டிஸ் ரைட், நம்ம ஃபிசிக்ஸில் நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். பட் அவுட் ஆஃப் தேட் இந்த ஸ்பெசிஃபிக்கான இந்த 7 குவான்டிட்டிஸை மட்டும் நம்ம ஃபண்டமெண்டல்னு சொல்ல போகிறோம். அது ஏன் இதை மட்டும் ஃபண்டமெண்டல்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குவான்டிட்டிஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், லென்த்துக்கும் மாஸுக்கும் எந்த விதமான டிபெண்டன்சியும் கிடையாது. அதாவது லென்த்தை இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸில் உங்களால் டிஃபைன் பண்ண முடியாது. அதே மாதிரி டைமுக்கும் டெம்பரேச்சருக்கும் எந்த விதமான டிபெண்டன்சியும் கிடையாது. டைமை உங்களால் டெம்பரேச்சரில் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி இந்த ஒவ்வொரு குவான்டிட்டியும் ஸோ யூனிக்காக இருக்கிறனால ஒரு குவான்டிட்டியை இன் டர்ம்ஸ் ஆஃப் அனதர் குவான்டிட்டியில் எழுத முடியாதனால இந்த 7 குவான்டிட்டியும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னு சொல்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தேட் நம்மகிட்ட டெரைவ்டு குவான்டிட்டிஸ் இருக்குது. அது என்னது டெரைவ்டு குவான்டிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வேரியஸ் வேல மிக்ஸ் பண்ணுறனால கிடைக்கக்கூடிய குவான்டிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதுதான் டெரைவ்டு குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், டெரைவ்டு குவான்டிட்டிக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். வெலாசிட்டி எடுத்துக்கோங்க. வெலாசிட்டினா ஒரு பாடி என்ன மாதிரியான ஒரு ஃபாஸ்டர் வேல போதா, ஸ்லோயர் வேல போதா அப்படின்றது அதோட ஃபாஸ்ட்னஸ் ஆர் ஸ்லோனஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டர் தான் வெலாசிட்டின்றது. வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட் பை த பாடி இன் தி கிவன் டைம் இன்டர்வல். இந்த ரேஷியோ தான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்லுவோம். இன்னும் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் லென்த்துன்றது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டைம்ன்றது இன்னொரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அப்போ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை இன்னொரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியால் டிவைட் பண்ணுறது மூலமாக
we got another quantity. ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வேரியஸ் வேல ஃபியூஸ் பண்ணுறதுனால கிடைச்ச குவான்டிட்டி தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டெரைவ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபிசிக்ஸில் ஒரு எக்கச்சக்கமான டெரைவ்டு குவான்டிட்டிஸ் இருக்குது. ஓகே, லாட். அண்ட் ஓகே, இது எல்லாமே ஓகே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கும் அண்ட் டெரைவ்டு குவான்டிட்டிஸ்க்குமான வித்தியாசம் இதுதான். ஃபைன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு குவான்டிட்டியை ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் கண்டிப்பாக யூனிட்ன்ற ஒரு சிஸ்டத்தை நான் டிஃபைன் பண்ணி ஆகணும். அது என்னது யூனிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பிரிக் எடுத்துக்கோங்களேன், ஒரு செங்கல் எடுத்துக்கோங்க. இந்த செங்கலோட லென்த்தை நான் மெஷர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது எப்படி நான் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நான் ஒரு மீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஆர் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் லென்த்தை நான் ஆர்பிட்ரியாக 1ன்னு எடுத்துக்கலாம். நானாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் லென்த்தை 1ன்ட்டு ஆர்பிட்ரியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த லென்த்தை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, ஓகே, இதோட மல்டிபிளில் இது மாதிரி ஒரு 2 டைம்ஸ் இருக்கா, 3 டைம்ஸ் இருக்கா, இல்லை 2.5 டைம்ஸ் இருக்கா அப்படின்றது மூலமாக என்னால் பிரிக்கோட லென்த்தை மெஷர் பண்ணிட முடியும் இல்லையா? அப்போது நம்ம ஆர்பிட்ரியாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஒரு யூனிட்னு அசம்ஷன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அசம்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், யூனிட்னு சொல்லுவோம். அப்போது இந்த அசம்ஷனை ரைட், இதாவது நான் எனக்கு பிடிச்ச லென்த்தை 1 யூனிட் நான் அசம்ஷன் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு பர்சன் அவங்களுக்கு பிடிச்ச வேற ஒரு லென்த்தை ஒரு யூனிட் நான் அசம்ஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா, என்னுடைய அசம்ஷனில், அதாவது என்னுடைய யூனிட் சிஸ்டத்தில் நான் ஒரு காரை டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா, இதே இது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வேறு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட யூனிட்டில் ஒரு காரை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, இதையும் அதையும் நம்ம யூஸ் பண்ணுறப்போ we will be having a lot of confusions. ஸோ அவங்க வேறு ஒரு டைமென்ஷன் சொல்லுவாங்க, நான் வேறு ஒரு டைமென்ஷன் சொல்லுவேன். அப்போ இந்த பிரச்சனைலாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் எவ்வளோ லென்த் 1 யூனிட், எவ்வளோ டியூரேஷன் ஆஃப் டைம் 1 செகண்ட், எவ்வளோ மாஸ் 1 kg அப்படின்றத அந்த டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ் எல்லாமே சேர்ந்து அந்த கான்ஃபரன்ஸில் டிசைட் பண்ணுறாங்க. இவ்வளோ லென்த் இருந்தால் அது 1 மீட்டர், இவ்வளோ டூரேஷன் இருந்தால் அது 1 செகண்ட், இவ்வளோ மாஸ் இருந்தால் அது 1 kg அப்படின்ற இது எல்லாத்தையும் அந்த கான்ஃபரன்ஸில் டிசைட் பண்ணுறாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் டிசைட் பண்ணதை எல்லா கண்ட்ரீஸும் ஃபாலோ பண்ண ஒத்துக்கிறது. ஸோ இப்படி உருவானது தான் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட். எஸ்ஐன்றது சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சொல்லுவோம். ஸோ விச் மீன்ஸ் எல்லா கண்ட்ரீஸும் அக்ரி பண்ண ஒரு யூனிட் ஆஃப் சிஸ்டம், அதாவது என்னென்னு சொல்லுவோம்னா எஸ்ஐ சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த எஸ்ஐ சிஸ்டத்தில் லென்த்தோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட எஸ்ஐ யூனிட் நான் கொடுக்குறேன். அப்படியே லென்த்தோட எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ மீட்டர். ஆக்சுவலி மாஸோட எஸ்ஐ யூனிட் வந்து இட்ஸ் அ கேஜி, டைமோட எஸ்ஐ யூனிட் வந்து செகண்ட், டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து மோல், லூமினஸ் இன்டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட் வந்து கேண்டலா, எலக்ட்ரிக் கரண்டோட எஸ்ஐ யூனிட் வந்து ஆம்பியர். அப்போ இந்த குவான்டிட்டிஸ் தான் அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட கரஸ்பாண்டிங் யூனிட்ஸ். புரிஞ்சுதா? இது மாதிரி நமக்கு டெரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கும் அப்போ நம்ம யூனிட் டிஃபைன் பண்ண முடியும். ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெலாசிட்டின்னு என்னென்னு சொல்லலாம், வெலாசிட்டின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் விச் இஸ் லென்த் பை டைம். ஸோ அப்போ லென்த்தோட யூனிட் என்னது மீட்டர், டைமோட யூனிட் என்னது செகண்ட். அப்போ வெலாசிட்டியோட யூனிட் என்னது, இட்ஸ் சிம்பிளி மீட்டர் பை செகண்ட். இது மாதிரி ஆக்சிலேஷனுக்கு, ஃபோர்ஸுக்கு, டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு நம்மளால் யூனிட்டை டிஃபைன் பண்ண முடியும். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி, ரைட்? ஸோ நமக்கு ஆக்சுவலாக இந்த எஸ்ஐ சிஸ்டத்தை பற்றி பேசினா இல்லையா, இதுக்கு முன்னாடி நிறைய டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருந்தது. அது என்ன டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட் இருந்ததுன்னா, சிஜிஎஸ் சிஸ்டம் இருந்தது, எஃப்பிஎஸ் சிஸ்டம் இருந்தது, அண்ட் எம்கே சிஸ்டம் இருந்தது. சிஜிஎஸ் சிஸ்டமில் லென்த்தை சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுவாங்க, லென்த் மாஸ் டைம். சிஜிஎஸ் சிஸ்டத்தில் லென்த்தை சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுவாங்க, மாஸை கிராமில் மெஷர் பண்ணுவாங்க, டைமை செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட். அதில் இந்த மாதிரி மெஷர் பண்ணுவோம். ஆக்சுவலாக லென்த்தை சென்டிமீட்டர்லேயும், மாஸை கிராம்லேயும், டைமை செகண்ட்ஸ்லேயும் மெஷர் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் எஃப்பிஎஸ் சிஸ்டம் அப்படின்றது ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட். அதில் லென்த்தை ஃபுட்டில் மெஷர் பண்ணுவோம்,
மாஸை பவுண்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம் அண்ட் டைமை செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம். எம்கேஎஸ் சிஸ்டம் அப்படின்றது லென்த்தை மீட்டரில் மெஷர் பண்ணுவோம், மாஸை கிலோகிராமில் மெஷர் பண்ணுவோம், டைமை செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம். ஸோ இது எம்கேஎஸ். இந்த எம்கேஎஸ் சிஸ்டத்தில் இந்த 3 யூனிட்ஸ் மட்டும்தான் இருந்தது. இன் அடிஷன் டு தட் இன்னொரு 4 ஆட் பண்ணி ஃபர்தர் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் அந்த டெஃபினேஷனே லென்த்தோட டெஃபினேஷன், அந்த 1 மீட்டரோட டெஃபினேஷன், 1 கேஜியோட டெஃபினேஷன் எல்லாம் மாற்றி ப்ராப்பராக கொடுத்து அந்த கமிட்டியில் அந்த கான்ஃபரன்ஸில் டிசைட் பண்ணாங்க. அப்படி மாறி வந்தது தான் எஸ்ஐ. இந்த எம்கேஎஸோட இன்னும் கொஞ்சம் ஒரு 4 யூனிட்டை ஆட் பண்ணி மாடிஃபை வந்தது தான் எம்கேஎஸ். மாடிஃபைடு எம்கேஎஸ் சிஸ்டம் தான் என்னன்னு சொல்லுவோம்னா எஸ்ஐ சிஸ்டம்னு சொல்லுவோம். Is it possible for you to understand this clearly, right? In addition to that, அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பார்த்தோம் இல்லையா, மீட்டர், செகண்ட், கிலோகிராம், இதெல்லாமே இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் யூனிட்ஸ் இருக்குது. இன்னும் 2 யூனிட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ்னு சொல்லுவோம். சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் இதில் என்னென்ன வருதுன்னா ரேடியன் அண்ட் ஸ்ட்ரேடியன். முதல்ல ரேடியனா என்னென்ன டிஃபைன் பண்ணிடுறேன். ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சர்க்கிளில் ஒரு சின்ன ஆர்க்கை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிளில் ஒரு சின்ன ஒரு ஆர்க்கை கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இதான் ஆர்க்கு. இந்த ஆர்க்கோட லென்த்தை நம்ம எஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த ஆர்க், அந்த ஆர்க்கோட 2 எண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை சென்டர் ஆஃப் த சர்க்கிளோட கனெக்ட் பண்ணுறப்போ அந்த ஆர்க் ஒரு ஆங்கிள் சப்டென்ட் பண்ணுது இல்லையா சென்டரில், அந்த ஆங்கிளை டீட்டான்னு வச்சுக்கலாம். அண்ட் இந்த டீட்டாக்கும் அந்த ஆர்க் லென்த்துக்கும் இடையில் ஒரு மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் லென்த் S is equal to சர்க்கிளோட ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கோங்க. S is equal to R theta. அப்போ இதுதான் ஆர்க் லென்த்துக்கும் அந்த ஆர்க் லென்த் சப்டென்ட் பண்ணுற ஆங்கிளுக்கும் இடைப்பட்ட ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி. ஸோ இப்போ இங்கே சப்போஸ் நான் இந்த ஆர்க் லென்த்தோட வேல்யூ சர்க்கிளோட ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எனக்கு இந்த ஆர்க் லென்த்தோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல், ஆர்க்கு ஈக்குவல். தட் மீன்ஸ் எஸ்ஸுக்கு பதிலாக ஆர்ன்னு போகிறேன்னா ஆர் ஈக்குவல் டு ஆர் டீட்டான்னு வந்துடும். ஸோ தட் ஆர் will கேன்சல். ஐ காட் அ டீட்டா ஈக்குவல் டு 1 ரேடியன் வந்துடும். ஸோ அப்போ இப்படி தான் 1 ரேடியன் நம்ம என்ன பண்ணுறோம், டிஃபைனே பண்ணுறோம். ஸோ தட் மீன்ஸ் ஒரு சர்க்கிளில் ஒரு ஆர்க் லென்த், அந்த ஆர்க் லென்த்தோட வேல்யூ சர்க்கிளோட ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த ஆர்க் லென்த் சென்டரில் சப்டென்ட் பண்ணுற ஆங்கிள் அதுதான் 1 ரேடியன். அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் ரேடியன்லையும் நம்ம ஆங்கிளை மெஷர் பண்ண முடியும். நமக்கு யூஸ்வலாக ஃபவுண்டேஷன் என்ன படிச்சிருப்போம்னா நமக்கு ஆங்கிளை டிகிரிஸில் மெஷர் பண்ணி படிச்சிருப்போம். லைக் 30 டிகிரி, 40 டிகிரி, 90 டிகிரி, 360 டிகிரி, சம்திங் லைக் தட். பட் அதே மாதிரி உங்களுக்கு ஆங்கிளில் ஃபிசிக்ஸில் நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்தவரை ஆங்கிளை டிகிரியில் இண்டிகேட் பண்ணுறதை விட ரேடியனில் இண்டிகேட் பண்ணுறது நிறைய கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிளை டிகிரியில் ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ லைக் ஒரு ரவுண்ட் அடித்து முடித்தாலே 360 டிகிரி வந்துடும். ஸோ அப்போ 3 ரவுண்டு 4 ரவுண்டு அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கிளோட வேல்யூ ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ரைட் we can use the angle, we can measure the angle in radian, remember it. அப்போ இது 1 ரேடியன் அப்படின்னா இப்போ டோட்டல் சர்க்கிள்குள்ளே அடப்படக்கூடிய ஆங்கிள் என்னது, இது நம்ம டிகிரியில் சொன்னால் 360 டிகிரின்னு சொல்லிடுவோம். பட் ரேடியனில் சொன்ன என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சர்க்கிளோட ஆர்க் லென்த்துக்கும் அந்த ஆர்க் லென்த் சப்டென்ட் பண்ணுற ஆங்கிளுக்குமான ரிலேஷன்ஷிப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ தட் we can able to get the angle. ஸோ டோட்டல் சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டோட்டல் சர்க்கிளோட ஆர்க் லென்த் என்னது ஆக்சுவலி that's equal to 2 pi r சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ ஹோல் சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோல் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது 2 pi r. அந்த டோட்டல் ஆர்க் லென்த் சென்டரில் சப்டென்ட் பண்ணுற ஆங்கிள் என்னது, இட்ஸ் 2 pi. அப்போ 360 டிகிரியோட கரஸ்பாண்டிங் ஈக்குவலண்ட் ரேடியன் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 2 pi ரேடியன். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரேடியன்ற ஒரு கான்செப்ட்ஸையும் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸ்ட்ரேடியன் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரேடியன்ற ஒரு கான்செப்ட் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸ்ட்ரேடியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பேஸ்கெட் பால் எடுத்துக்கோங்க. ஓகே, இதோட ரேடியஸை நம்ம ஆர்னு வச்சுக்கலாம். இந்த பேஸ்கெட் பாலில் அதோட சர்ஃபேஸில் ஒரு ஸ்மால் சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம் மார்க்கர் பெனில். இந்த பாலோட சர்ஃபேஸில் வரைஞ்சிருக்கேன் இந்த சர்க்கிளை, ரெமெம்பர். இப்போ இந்த வரைஞ்ச இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது கூட ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சென்டர் ஆஃப் த இந்த ஸ்பியரோட ஜாயின் பண்ணுறப்போ
ஒரு கோன் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ இந்த கோனிக்கல் ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த கோனுக்குள்ளே சப்டன் பண்ணுற ஆங்கிள், இட்ஸ் 3 டைமென்ஷனல் ஆங்கிள், இட்ஸ் நாட் 2 டைமென்ஷனல் ஆங்கிள். இந்த 3 டைமென்ஷனல் ஆங்கிளை நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேடியனில் மெஷர் பண்ணுவோம். இந்த 3 டைமென்ஷனல் ஆங்கிளோட யூனிட் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏரியாவை ஏன்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேட்ச் ஏரியாவோட வேல்யூ ஏன்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்பியரோட ரேடியஸை ஆர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ஏரியாவுக்கும் இந்த ஆருக்கும் ரேடியஸ்க்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு சாலிட் ஆங்கிள் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். தட் இஸ் சாலிட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ நம்ம அந்த சர்ஃபேஸில் அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸில் ஆர் ஸ்கொயர்டுன்ற ஏரியா உள்ள ஒரு ஸ்மால் பேட்ச் ஏரியா எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பேட்ச் ஏரியா சப்டன் பண்ணக்கூடிய 3 டைமென்ஷனல் ஆங்கிள் இருக்கு இல்லையா, தட்ஸ் கால்ட் அஸ் வென் ஏ ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ட் பை ஆர் ஸ்கொயர்ட் வில் பிகேம் 1. கரெக்டாக? இதானது 1 ஸ்டேடியன் ஆக்சுவலி. இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ரைட்? ஸோ இப்படி தான் நம்ம சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸை டிஃபைன் பண்ணுறோம். ஒன்ஸ் இந்த ஐடியாஸ் கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா we can move on to the dimensional ideas. நான் முன்னாடியே சொன்னேன், ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த 7 குவான்டிட்டிஸை நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த எல்லா டெரைவ்டு குவான்டிட்டியும், ஃபிசிக்ஸில் கூடிய எல்லா டெரைவ்டு குவான்டிட்டியும் இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை நம்ம வேரியஸ் வேல ஃபியூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் கெட் பண்ண முடியும். ஸோ அப்போ எல்லா டெரைவ்டு குவான்டிட்டியும் இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் எழுத முடியுது இல்லையா, இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் 7 குவான்டிட்டியில் எழுத முடியுது இல்லையா. அப்போ அதனால் இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸையும் நம்ம 7 டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ரியல் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். அதாவது லென்த் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் லென்த்துன்னு எழுதுறதுக்கு பதிலாக நான் ஒரு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். லென்த்துக்கு பதிலாக இந்த சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம். மாஸுக்கு பதிலாக இந்த சிம்பிள், டைமுக்கு பதிலாக இந்த சிம்பிள், டெம்பரேச்சருக்கு பதிலாக இந்த சிம்பிள், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு பதிலாக இந்த சிம்பிள், லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு பதிலாக இது, அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு பதிலாக இந்த சிம்பிள். ஸோ ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் அந்த ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட், சார் க்ளோஸ் ப்ராக்கெட், அதுக்குள்ளே இந்த எல் அப்படின்னா அது லென்த்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி இந்த சிம்பிள்ஸ் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால எவ்ரி டைம் நம்ம அதை ஃபுல் டீட்டெயில் ஃபார்மில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வெலாசிட்டியோட டைமென்ஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, வெலாசிட்டி எழுத ட்ரை பண்ணுறோன்னா வெலாசிட்டி நம்ம என்ன சொன்னோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் சொன்னோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் லென்த் ஆக்சுவலி, டைம்ன்றது ஸோ டைம் தான் ஆக்சுவலி. இப்போ நம்ம லென்த் பை டைம் அப்படின்றத இதை எழுதுறதுக்கு பதிலாக சிம்பிளி என்ன எழுதிக்கலாம், எல் டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் வெலாசிட்டியோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிளி எல் டி பவர் -1. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷன்ஸை, ஓகே, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் இட்ஸ் பவர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வெலாசிட்டியோட டைமென்ஷன் இன் லென்த் இட்ஸ் a 1, வெலாசிட்டியோட டைமென்ஷன் இன் டைம் இட்ஸ் a -1. அப்போ ஒரு டெரைவ்டு குவான்டிட்டியை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட வேரியஸ் பவர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பவர்ஸ் தான் டைமென்ஷன். வெலாசிட்டிக்கு லென்த்தில் ஒரு டைமென்ஷனும் டைமில் -1 டைமென்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த எக்ஸ்போனன்ட்ஸை தான் என்னென்னு சொல்லுவோன்னா, த எக்ஸ்போனன்ட்ஸ் ஆர் ஆக்சுவலி கால்ட் அஸ் டைமென்ஷன். ரெமம்பர், அப்போ எல்லா டெரைவ்டு குவான்டிட்டியும் இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட வேரியஸ் எக்ஸ்போனன்ட்ஸ் ஃபார்மில் எழுத முடியும்.
remember this. இந்த மாதிரி எழுதக்கூடிய இந்த ஃபார்முலா தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டைமென்ஷனல் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட பிஹேவியரை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளால் லென்த்தோடு தான் ஆட் பண்ண முடியும். கரெக்டாக லென்த்தோட மாஸ் ஆட் பண்ண முடியுமா? அதாவது 10 மீட்டரோட 10 kg ஆட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அப்போது சேம் கைண்ட் ஆஃப் குவான்டிட்டி தான் ஆட் பண்ண முடியும் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். இதை என்ஷூர் பண்ணுறது டைமென்ஷன். ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து பார்த்தாலே உங்களால் புரிஞ்சுக்க முடியும் எந்த குவான்டிட்டிஸ்லாம் ஆட் பண்ணலாம், எதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் இதை வச்சு கெஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. S is equal to ut plus half at squared. இது வந்து ஒன் ஆஃப் த கைனமெட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 பேராமீட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 2 டேர்ம்ஸை ஆட் பண்ணலாமா ஆட் பண்ணக்கூடாதுன்றத எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா யூன்றது வெலாசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இட்ஸ் LT⁻⁻1. அதே மாதிரி இந்த டீயோட டைமென்ஷனல் ஃபார்முலா இட்ஸ் T. ஸோ அப்போ இந்த ஓவரால் டேர்ம் இந்த UTயோட ஓவரால் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்ப்ளி L. சிமிலர்லி இந்த பராமீட்டர் இருக்கு இல்லையா, இந்த பராமீட்டரோட ஓவரால் டைமென்ஷன் பாருங்களேன். இந்த ஆஃப் அப்படின்றது இட்ஸ் அ நம்பர், அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஏவோட டைமென்ஷன் ஆக்சிலேஷன் மீன்ஸ் வெலாசிட்டி பை டைம். ஆக்சிலேஷன் நம்ம என்னென்னு பார்த்தோம், இட்ஸ் அ சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பை த டைம் டேக்கன். ஸோ தட் மீன்ஸ் வெலாசிட்டியோட டைமென்ஷனே LT⁻⁻1, டைமோட டைமென்ஷன் T. ஸோ அப்போ LT⁻⁻2தான் ஆக்சிலேஷனோட டைமென்ஷன். அப்போ ஆக்சிலேஷனுக்கு பதில் என்ன போட முடியும், LT⁻⁻2 அண்ட் T². டீயோட டைமென்ஷன் T²னா T⁻2ன்னு வந்துடும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆயிரும், Lன்னு ஆயிரும். இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப Lன்னு ஆயிரும். ஸோ அப்போ லிட்டரலி L + L = L வந்துருச்சு இல்லையா. தட் மீன்ஸ் லென்த்தோடு தான் ஆட் பண்ண முடியும் அப்படின்றத இதை என்ஷூர் பண்ணுது. அப்போ இந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்ட் ஈக்குவேஷன் சொல்லலாம். இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்ஸ் மீன்ஸ் அந்த ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்ஸையும் நம்ம அடிஷன் சிம்பிள் மூலமாகவோ சப்ட்ராக்ஷன் சிம்பிள் மூலமாகவோ பிரிச்சிருப்போம் ஆக்சுவலி. ஸோ அப்போ இந்த இந்த ஹோல் டேர்மோட டைமென்ஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்ஸோட டைமென்ஷனும் சேமாக இருக்கணும். அப்போ தான் அந்த டேர்ம்ஸை நம்ம ஆட் பண்ண முடியும் டுகெதர். Remember, it's one of the usage of the dimensional formula. Because நம்மளால் ஒரு ஈக்குவேஷன் கரெக்டாக டைமென்ஷனலியாக நம்ம அதை ஃபிசிக்கலி கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ண முடியாது, அது அட்லீஸ்ட் டைமென்ஷனலி கரெக்டான்றதை செக் பண்ணுறதுக்கு we can use that idea. Okay. இப்போ டைமென்ஷனலிஸோட யூசேஜ் வந்து டைமென்ஷனல் அனலைசிஸோட இன்னொரு யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறது. எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ E=mc² எல்லாத்துக்கும் காமனாக தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டாக அப்படின்றத வெரிஃபை பண்ணலாம் நம்ம. மாஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா M தான். Cன்றது லைட்டோட ஸ்பீட் ஆக்சுவலி. ஸோ C² மீன்ஸ் LT⁻⁻1 அப்படி, அதுதான் ஸ்பீடோட டைமென்ஷனல் ஃபார்முலா. பட் இங்கே இருக்குது C². ஸோ அப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு என்ன வந்துடுது இந்த ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா mL/2T⁻⁻2 வந்துருச்சு. ஓகே, mc² டைமென்ஷன் இதுதான், எனர்ஜியோட டைமென்ஷனும் இதுதான் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ஹென்ஸ் திஸ் ஈக்குவேஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட்னு சொல்லிடலாம். எனர்ஜியோட வேறு ஏதாவது தெரிஞ்ச ஃபார்முலா யூஸ் பாருங்கள். எனர்ஜி = ஒர்க் டன் ஆர் ஒர்க் டன் = எனர்ஜின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகே, ஒர்க் டன் மீன்ஸ் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ன்றது என்னது, ஃபோர்ஸ்க்கு பதில் என்ன போட முடியும், MA. அப்போ MA × D அதோட டைமென்ஷன் என்னவோ அதுதான் ஈயோட டைமென்ஷனும். கரெக்டாக எம்முக்கு பதிலாக எம்னே போட்டுக்கலாம், ஏக்கு பதிலாக LT⁻⁻2ன்னு போட்டுக்கலாம், டிக்கு பதிலாக Lன்னு போட்டுக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும், mL/2T⁻⁻2 வந்துருச்சு. அப்போ எனர்ஜியோட டைமென்ஷனும் mc² டைமென்ஷனும் சேம். ஹென்ஸ் தட் ஈக்குவேஷன் இஸ்
டைமென்ஷனலி கரெக்ட் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்ட் ஈக்குவேஷனாக இருக்குன்றதுக்காகவே அது ஃபிசிக்கலாகவும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, உண்மையிலே இருக்குது, பட் வி டோன்ட் ஹாவ் எ ஈக்குவேஷன் லைக் திஸ். இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் டைமென்ஷனில் வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் டைமென்ஷனலி கரெக்ட். பட் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபிசிக்கலி எக்ஸிஸ்டாக இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷன் அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபிசிக்கலி கிடையாது. ஸோ அப்போ ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டாக இருக்குன்றதுக்காகவே அது ஃபிசிக்கலாகவும் கரெக்டாக இருக்கணும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. ரெமெம்பர் தட். டைமென்ஷனல் அனாலிசிஸோட இன்னொரு யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால் ஒரு ரஃப்பான ரிலேஷன்ஷிப் தெரியும். இப்போ நான் ஒரு சிம்பிள் பெண்டலுமே வச்சுருக்கேன். இந்த சிம்பிள் பெண்டலத்தை நான் அந்த பாப் இருக்கு இல்லையா, அந்த பாபை நான் ஸ்லைட்டாக ஒரு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது இப்படி ஒரு டைம் இப்படி போயிட்டு வரதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா, அந்த டைம் பீரியடோட ரிலேஷன்ஷிப்பை நான் கெட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு உண்மையிலேயே அதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. பட் ரஃப்பான சில ரிலேஷன்ஷிப்பை வச்சே நம்மளால் எக்ஸாக்டான ஃபார்முலாவை கெட் பண்ண முடியும் பை யூஸிங் த டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த பாபோட மாசை எம்னு வச்சுக்கிட்டேன், இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை எல்லுன்னு வச்சுக்கிட்டேன், இந்த பாப் ஃபீல் பண்ணக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஆக்சிலேஷனை நான் ஜின்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, நான் திங்க் பண்ணுறேன் இந்த டைம் பீரியட், இந்த ஒரு டைம் இந்த பாப் வந்து இப்படி ஒரு டைம் இப்படி வந்துட்டு திருப்பி ரிட்டன் வர்றதுக்கான டைம் பீரியட் இருக்குல்ல, அந்த டைம் பீரியட் வந்து இட் மே டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ். எனக்கு தெரியாது உண்மையிலே மாஸை பொறுத்து இருக்கா இல்லையான்லாம் தெரியாது. ஐ எம் அஸ்யூமிங். ஓகே, மாஸை சார்ந்து இருக்கலாம். அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் லீனியர் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், குவாட்ராடிக்காகவும் இருக்கலாம், கியூபிக்காகவும் இருக்கலாம். நமக்கு எக்ஸாக்டாக என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது தெரியாது இல்லையா. அப்போ அதனால் டி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு எம் பவர் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். மேபி அது இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். அப்போ ஏவோட வேல்யூ மைனஸில் இருக்கும். ரெமெம்பர், அது எக்ஸாக்ட் ரிலேஷன்ஷிப் தெரியாதனால நம்ம ஆர்பிட்ரேட் எடுத்துக்கிட்டோம். அது மேபி உண்மையில் டிபெண்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் வி ஆர் அஸ்யூமிங். அப்போ இந்த டைம் பீரியடுன்றது it may depends on mass, it may depends on length, it may depends on g also. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வேரியபிள்ஸை நான் எழுதிக்கிட்டேன். இந்த 3 வேரியபிள்ஸை சார்ந்து டைம் பீரியட் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் அசம்ஷன் பண்ணுறேன். இந்த அசம்ஷன் கரெக்டான்றதை நம்ம வெரிஃபையும் பண்ணலாம் இப்போது. ஓகே, ஸோ லெட்ஸ் சே தட் ஃபிசிக்ஸில் எப்போல்லாம் இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் இருக்கோ அப்போல்லாம் நம்ம அந்த ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணுறதுக்காக வில் பி இன்ட்ரடியூசிங் சம் கான்ஸ்டன்ட். இங்கே ஒரு கேன்ற ஒரு டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டி ஈக்குவல் டு கே எம் பவர் ஏ எல் பவர் பி ஜி பவர் சி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஈக்குவேஷனோட 2 சைடு இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். ஸோ இந்த பிரின்சிபிளை தான் நம்ம பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜீனிட்டின்னு சொல்லுவோம். ஒரு ஈக்குவேஷனோட ஈச் அண்ட் எவ்வரி டேர்ம்ஸும் அண்ட் ஈக்குவேஷனோட 2 சைடும் டைமென்ஷன் சேமாக இருக்கணுன்ற இந்த கண்டிஷனை தான் நம்ம பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜீனிட்டின்னு சொல்லுவோம். அதை இங்கே அப்ளை பண்ணுறேன்னா எனக்கு என்ன வரும்னு பாருங்களேன். இந்த பக்கம் டைமென்ஷன் டீன்னு வந்துடும். கேக்கு டைமென்ஷன் கிடையாது, பிகாஸ் கேன்றது கான்ஸ்டன்ட், அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. எம்மோட டைமென்ஷன் அது கேபிட்டல் எம் அண்ட் பவர் ஏ. எல்லோட டைமென்ஷன் கேபிட்டல் எல் பவர் பி. ஜியோட டைமென்ஷன், ஜின்றது கிராவிடேஷனல் ஆக்சிலேஷன். கிராவிடேஷனல் ஆக்சிலேஷனோட டைமென்ஷன் என்னது, எல் டி பவர் -2 பவர் சி. இந்த 2 ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். இப்போது பிஃபோர் ஈக்குவேட்டிங் தேட் எம்மெல்லாம் ஒன்றா எழுதிக்கலாம். எம் பவர் ஏ, எல் பவர் இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே ஒரு இந்த சி இந்த எல்லுக்கும் காமன் தான். அப்போ எல் பவர் இங்கே பி இங்கே சி, அப்போ இட்ஸ் லைக் எல் பவர் பி எல் பவர் சின்னு இருக்கா. இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ ஓகே எனக்கு என்ன வந்துடும், ஐல் பி ஹேவிங் எல் பவர் பி ப்ளஸ் சின்னு வந்துடும். அதே மாதிரி டி பவர் -2சின்னு வந்துடும். ஸோ இதுக்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேட் பண்ணுறப்போ இந்த பக்கம் நமக்கு டைம் பீரியட் மட்டும்தான் இருக்குது. தட் மீன்ஸ் எம்முக்கு பதிலாக 0ன்னு போட்டுக்கலாம், எல்லுக்கு பதில் 0, பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் எம் அண்ட் எல் டேர்ம்ஸ்.
அப்போ இங்கே ஏ இப்போ ரெண்டு பக்கமும் அந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டாக இருந்தால் ரெண்டு பக்கத்தோட டைமென்ஷனும் சேமாக இருக்கணும். அப்போ இங்கே ஏவோட எக்ஸ்பனண்ட் என்னென்னா, அதாவது இங்கே எம்மோட எக்ஸ்பனண்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போ இந்த பக்கம் ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே எல்லோட எக்ஸ்பனண்ட் என்னது, 0. அப்போ இங்கேயும் எல்லோட எக்ஸ்பனண்ட் என்னவாக இருக்கணும், 0வாக தான் இருக்கணும். இங்கே டீயோட எக்ஸ்பனண்ட் என்னது, இட்ஸ் 1. இங்கே டீயோட எக்ஸ்பனண்ட் என்னது, -2c. ஸோ அப்போ இட்ஸ் லைக் 1 = -2c. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், c = -1/2ன்னு வந்துடும். இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறது மூலமாக யூ மே கெட் 1/2. அப்போ a கிடச்சிருச்சு, b கிடச்சிருச்சு, c கிடச்சிருச்சு. நவ் இது அப்படியே அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்துடும், the time period of the simple pendulum is equal to k into m power a, m power a. So m power a 0, l power b and g power c. C oda value என்ன வந்துச்சு, -1/2. That means the time period of the simple pendulum is equal to k l power 1/2 g power 1/2 ன்னு எழுதிக்கலாம் அதை. So that can be rewritten into k root of l/g ன்னு எழுதிக்கலாம். இதுதான் டைம் பீரியடோட எக்ஸ்பிரஷன். இங்கே நோட்டபிள் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கேன்றது டைமென்ஷனலஸ் கான்ஸ்டன்ட். நம்மளால் டைமென்ஷனல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி டைமென்ஷனலஸ் கான்ஸ்டன்ட்டை கெட் பண்ண முடியாது. இந்த டைமென்ஷனலஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கலாம், இல்லை ஆக்சுவல் டெரிவேஷன் மூலமாக மட்டும் தான் கெட் பண்ண முடியும். நம்மளால் டைமென்ஷனல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி அண்ட் ஒரு டைமென்ஷனலஸ் கான்ஸ்டன்ட்டை கெட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ டைமென்ஷனல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி நம்மளால் சேம் டைமென்ஷன்ஸ் உள்ள 2 குவான்டிட்டிஸை டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒர்க் அதோட டைமென்ஷனும் எனர்ஜியோட டைமென்ஷனும் சேம் தான். அப்போ ஒர்க்கோட டைமென்ஷன் கேட்டிங்கன்னா இட்ஸ் ml power 2 t power -2. இதுதான் ஒக்டனோட டைமென்ஷன். எனர்ஜியோட டைமென்ஷனும் இதுதான். ஸோ அப்போ எனக்கு ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா வச்சு அது ஒர்க்கா எனர்ஜியான்றதை நம்மளால் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் த டைமென்ஷனல் அனாலிசிஸ். செகண்ட் திங், டைமென்ஷனல் அனாலிசிஸ்னால நம்மளால் டைமென்ஷனலஸ் கான்ஸ்டன்ட்டை கெட் பண்ண முடியாது. இங்கே இந்த கேன்றோட வேல்யூ எக்ஸ்பிரிமெண்டலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு 2π. அதை எக்ஸ்பிரிமெண்டலாக மட்டும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் கெட் பண்ண முடியும். டைமென்ஷனல் அனாலிசிஸை வச்சு மட்டுமே கெட் பண்ண முடியாது. செகண்ட், நம்மளால் டைமென்ஷனல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி அந்த வேரியபிள்ஸ் கிடைப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை டிடியூஸ் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா, வேரியபிள்ஸ் கிடைப்பட்ட ரிலேஷன்ஷிப் ப்ராடக்ட் ஆஃப் த பவர் ஃபார்மில் இருக்கப்போ. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே டைம் பீரியடுக்கும் மாஸுக்கும் எல்லுக்கும் ஜிக்குமான ரிலேஷன்ஷிப் ப்ராடக்ட் ஆஃப் த பவர் ஃபார்மில் இருக்கா? ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் டைமென்ஷனல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி அந்த வேரியபிள்ஸ் கிடைப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை கெட் பண்ண முடியும். சப்போஸ் அந்த வேரியபிள்ஸ் கிடைப்பட்ட ரிலேஷன்ஷிப் அடிஷன் ஃபார்ம்லையோ சப்ட்ராக்ஷன் ஃபார்ம்லையோ இருந்தால் டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்மளால் கெட் பண்ண முடியாது. ஸோ அதாவது S is equal to ut plus half at squared. இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஈக்குவேஷனை டைமென்ஷனல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி உங்களால் டிடியூஸ் பண்ண முடியாது. இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? அண்ட் நெக்ஸ்ட் திங், அனதர் இம்பார்ட்டண்டான ஐடியா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, டைமென்ஷனல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பிரிக்கோட லென்த்தை மெஷர் பண்ணுறேன். எனக்கு வந்து 2 மீட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய ஸ்டோனோட லென்த்தை மெஷர் பண்ணுறேன், அதோட லென்த் வந்து 2 மீட்டர் வருதுன்னா, இந்த 2 மீட்டரில் இந்த 2 அப்படின்றது இட்ஸ் எ நியூமரிக்கல் வேல்யூ. இந்த மீட்டர்ன்றது இட்ஸ் எ யூனிட். நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணலாம், இந்த சேம் 2 மீட்டரை நான் சென்டிமீட்டர் ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் 200 சென்டிமீட்டர்னு வரும். அப்போது இங்கே 200ன்றது நியூமரிக்கல் வேல்யூ அண்ட் சென்டிமீட்டர்ன்றது இட்ஸ் யூனிட். ஸோ அப்போ யூனிட்டோட சைஸ் இருக்கு இல்லையா, யூனிட்டோட சைஸ் சென்டிமீட்டரோட மீட்டரோட சைஸ் எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். அப்போ யூனிட்டோட சைஸ் பெருசாகிறப்போ நியூமரிக்கல் வேல்யூஸ் என்னாது, சின்னதாகுது. அதாவது சென்டிமீட்டர்
யூனிட்டை வச்சு நான் ஒரு பிரிக்கோட லென்த்தை மெஷர் பண்ணுறேன்னா இதுக்கு நியூமெரிக்கல் வேல்யூ அதிகமாக இருக்குது. அதே இது மீட்டர்ன்ற யூனிட்டை வச்சு நான் ஒரு பிரிக்கோட லென்த்தை மெஷர் பண்ணுறேன்னா எனக்கு அதோட நியூமெரிக்கல் வேல்யூ என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் நியூமெரிக்கல் வேல்யூ மல்டிப்ளைட் பை இட்ஸ் காரஸ்பாண்டிங் யூனிட். இதோட ப்ராடக்ட் எப்பவுமே என்னது, கான்ஸ்டன்ட். தட் மீன்ஸ் I can say 2 meter equal to 200 centimeter. So in other words, N1 U1 is equal to N2 U2. நீங்கள் எந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட் டு எந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட் எழுதினாலும் சரி, அந்த நியூமெரிக்கல் வேல்யூ அதோட யூனிட், இதோட ப்ராடக்ட் எப்பவுமே எப்படி இருக்கும், இட்ஸ் கோயிங் டு பி அ கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ஐடியாஸ் ப்ளஸ் டைமென்ஷனல் அனாலிசிஸ் இதை ஃபியூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு நம்மளால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் நியூட்டன் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன். இந்த 1 நியூட்டனோட காரஸ்பாண்டிங் வேல்யூ இன் சிஜிஎஸ் சிஸ்டம் என்ன, ஃபோர்ஸோட சிஜிஎஸ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டைன் ஆக்சுவலி. அப்போ இந்த 1 நியூட்டனோட காரஸ்பாண்டிங் வேல்யூ இன் சிஜிஎஸ் சிஸ்டம் என்ன, அதான் கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். வி நோ வெரி கிளியர்லி இது நம்ம N1 எடுத்துக்கலாம், இதை U1 எடுத்துக்கலாம், இதை N2 எடுத்துக்கலாம், இதை U2 எடுத்துக்கலாம். இன்னும் இங்கே U1 அப்படின்றது இட்ஸ் எ எஸ்ஐ சிஸ்டம், U2ன்றது இட்ஸ் எ சிஜிஎஸ் சிஸ்டம். ஓகே, N1ன்றது N1ஓட வேல்யூ என்னது 1, N2ஓட வேல்யூ தான் கண்டே படிக்கணும். ஸோ தட் மீன்ஸ் N2 மஸ்ட் பி ஈக்குவல் டு N1 U1 பை U2ன்னு எழுதிக்கலாம். இங்கே N1 இந்த U1 U2 இருக்கு இல்லையா, U1ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, SI, U2ன்றது CGS. இந்த U1 அண்ட் U2ஓட பிளேஸில் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா, நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறது we are dealing with force, right? ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா வச்சு அந்த U1 அண்ட் U2ஓட பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். பிகாஸ் டைமென்ஷனல் ஃபார்முலான்றது சிஸ்டம் ஆஃப் யூனிட்டை சார்ந்தது அல்ல. நீங்கள் அந்த சிஜிஎஸ் சிஸ்டமில் ரெப்ரசன்ட் பண்ணாலும் சரி, எஸ்ஐ சிஸ்டமில் ரெப்ரசன்ட் பண்ணாலும் சரி, டைமென்ஷனல் ஃபார்முலான்றது இட்ஸ் கோயிங் டு பி த சேம். இப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, யூனோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு MA. எம்மோட டைமென்ஷனல் ஃபார்முலா கேபிட்டல் M, ஏவோட டைமென்ஷனல் ஃபார்முலா LT பவர் -2. அப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா இது தான், கரெக்டாக? ஸோ தட் மீன்ஸ் U1க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், MLT பவர் -2ன்னு போட்டுக்கலாம். டிவைட் பை U2க்கும் பதிலையும் டைமென்ஷனல் ஃபார்முலா வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். பட் U1ன்றது எஸ்ஐயை ரெப்ரசன்ட் பண்ணுது, U2ன்றது சிஜிஎஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கலாம்னா, N2 is equal to N1. எம்எல்லாம் தனியாக குரூப் பண்ணி எழுதிக்கோங்க, எல்லாம் தனியாக குரூப் பண்ணி எழுதிக்கோங்க, எல்லாம் தனியாக குரூப் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ தட் மீன்ஸ் MSI பை MCGS, LSI LCGS, TSI ஓகே TCGS ஹோல் பவர் -2. இப்போது வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இன்னும் N1ஓட வேல்யூ என்னதுங்க, N1 is 1. ஸோ அப்போ N1க்கு பதில் 1ன்னு போட்டுக்கலாம். மாஸோட எஸ் யூனிட் என்னது, இட்ஸ் kg. சிஜிஎஸ் யூனிட் என்னது, கிராம். லென்த்தோட எஸ் யூனிட் என்னது, மீட்டர். சிஜிஎஸ் யூனிட் வந்து சென்டிமீட்டர். டைமோட எஸ் யூனிட் வந்து என்னது, செகண்ட். சிஜிஎஸ்லேயும் செகண்ட் தான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், இது 1ன்னு ஆயிரும். 1 பவர் எனிதிங் 1 தான். இப்போது இந்த 1 kgயோட ஈக்குவலண்ட் கிராம் வேல்யூ என்னது, 1000 கிராம். அதே மாதிரி 1 மீட்டரோட ஈக்குவலண்ட் சென்டிமீட்டர் வேல்யூ என்னது, 100 சென்டிமீட்டர். ஸோ இது 1ன்னு ஆயிடுச்சு. இப்போது எல்லாத்தையும் ஒரே யூனிட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ தட் we can easily cancel off them now. இப்போ என்ன வந்துடுது, 10⁻³ into 10⁻², we got a 10⁻5. அப்போ N2 is equal to 10⁻5ன்னு வந்துடுச்சு. தட் மீன்ஸ் 1 நியூட்டன் is equal to 10⁻5 டைனுக்கு ஈக்குவல். டைன்றது சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஐ ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஐடியாஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.